தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 2339 டெண்டர்கள் ரத்து. இதுவரை 253 பணிகளுக்கும் திட்டங்களுக்கும் மறு டெண்டர்கள் அறிவிப்பு. மேகதாது அணை குறித்து நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ். மேகதாது அணை தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்க கோரி திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா ஆகியோர் நோட்டீஸ். லண்டனில் இருந்து நாளை சென்னை திரும்புகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்ப நிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பும் நிலையில் விமான நிலையத்தில் திமுக சார்பில் வரவேற்புக்கு ஏற்பாடு. கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. தாவேகா கூட்டணிக்குள் பாமக வருவதற்கான அறிகுறியோ பேச்சுவார்த்தையோ எதுவும் நடக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தாவேகா பாமகவினர் யாரும் இதுவரை செல்லாத பட்சத்தில் யூகத்தின் அடிப்படையில் எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என விளக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் மட்டுமே ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் திட்டவட்டம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது பற்றி தற்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது என்றும் விளக்கம். விரைவில் மாணவர்களுக்கு நல்லதொரு சிறப்பு செய்தியை தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார். 3000 கோடி ரூபாய் அளவுக்கு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மீண்டும் தமிழக அரசு பணிக்கு திரும்புகிறார் ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ். மத்திய அரசின் பள்ளி கல்வி திட்டத்தின் நவோதியா பள்ளித்திட்ட ஆணையராக பணியாற்றி வந்த நிலையில் மீண்டும் மாநில பொறுப்பு. எங்க அண்ணன் வைகோ தாவேகா கூட்டணிக்கு போனதால் இனி நமக்கு கவலை இல்லை, விஜயை முடிக்காமல் திரும்ப மாட்டார் என ஆர்.பி. உதயகுமார் பகடி. அண்ணாவுக்கு கேடயமாக இருப்பேன், கலைஞருக்கு கவசமாக இருப்பேன், ஜெயலலிதாவுக்கு போர் வாளாக இருப்பேன் என கூறிய வைகோ இப்போது என்ன சொல்வாரோ என்றும் விமர்சனம். முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சர்ச்சை பேச்சு. எஸ்.ஏ. சந்திரசேகர், ஷோபாவின் திருமண புகைப்படம் குறித்த பேச்சால் தாவேகாவினர் கொந்தளிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் விசிக எப்போதும் அவரை நேசிக்கும். திருமாவளவன் நிலைப்பாடு என்னவோ அதே தான் தன்னுடையதும் என அமைச்சர் வன்னியரசு பேச்சு. வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலர் கணேசனுக்கு எதிரான வழக்கு ரத்து. விதிகளின் அடிப்படையிலேயே அனைத்து நடவடிக்கைகளும் உள்ளதாக கூறி வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் சேவை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான டெண்டரை வெளியிட்டது இந்திய அதிவேக ரயில் கழகம்.